அனைவருக்கும் வணக்கம். தன வசிய யோகம் பெற போகும் ரிஷபராசி. இந்த தன வசிய யோகம் ஏற்படும் போது இந்த தன வசிய யோகத்தால் ஏற்பட போகும் மாற்றங்களும் பரிகாரங்களும் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த தன வசிய யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது ஜோதிடத்தில் அசுர குருவான சுக்கிரனும் அசுப தலைவர் சனி பகவானும் இணைவும் மோகனமாகும். அதாவது மோகனம் என்பது வசியம், அதாவது தன என சொல்லலாம். அசுர குருவாகிய சுக்கிரனும் அசுப தலைவன் சனி பகவானும் ஜாதகத்தில் இணைந்து நண்பர்களாகி அகமகிழ்வர். ஆம், சனி சுக்கிரன் இரு கிரகங்களும் நட்பு கிரகங்களே. அவைகள் இணையும் பொழுது மிகுதியான நன்மைகள் உண்டு. நீதிக்கு அதிபதியாக விளங்குபவர் சனி பகவான். இன்பம், கலைகள் மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றிற்கு அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன். இவர்களின் இணைவு வசியம். எந்த பாவத்தில் இருந்து இவர்கள் தொடர்பு கொள்கிறார்களோ அந்த பாவத்தின் வழியே பண வசதியை செய்வார்கள். சுக்கிரன் மற்றும் சனியின் இணைவு. சனிக்கு 1ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் ஆகியவற்றில் சுக்கிரன் இருந்தால் சுக்கிரன் சனி இணைவுதான். சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் ஆகியவற்றில் சனி இருந்தாலும் இணைவாகும். அதே போல சுக்கிரனும் சனியின் நட்சத்திரமான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் இருந்தாலும் இணைவாகும். சுக்கிரனின் வீட்டில்தான் சனி பகவானும் உச்சமடைகிறார். நேரடியாக இணையும் பொழுது பலன்கள் ஒரு வகையாகவும் நட்சத்திரங்கள் வழியாக இணையும் பொழுது பலன்கள் வேறு மாதிரியும் இருக்கும். சில நேரங்களில் வக்ரகதியில் இந்த கிரகங்கள் இணையும் வாய்ப்புகளும் உண்டு. அப்பொழுது வேறு மாதிரியான பலன்களும் உண்டு. சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். சுக்கிரன் சூரியனுக்கு 8 பாகைக்குள் வரும்போது வக்ரம் அடைகிறது. சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் கிட்டத்தட்ட இணைவாகவே கொள்ளலாம். அப்படி இந்த சனி மற்றும் சுக்கிரனுடைய இணைவால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ரிஷபராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த கிரக இணைவு உள்ளவர்களுக்கு பொருளாதார மேன்மை உண்டு. படிப்படியாக பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி பயணித்து கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் உள்ள ஜாதகராக இவர் இருப்பார். பண பிரச்சனை என்பது சுக்கிரன் மற்றும் சனி இணைவு உள்ளவர்களுக்கு இருக்கவே இருக்காது. அப்படி இருந்தாலும் மிக எளிதாக சமாளிக்கும் தந்திரம் அறிந்திருப்பார்கள். பொதுவாக இந்த அமைப்பு 4ஆம் இடத்தில் இருந்தால் நிறைய ஆடைகள் வைத்திருப்பார்கள். ஆனால் ஆடைகள் இவர்களுக்கு பொருந்தாது. இல்லாவிடில் ஆடைகளில் ஏதேனும் குறை இருக்கும். பழைய வீடாக இருந்தாலும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். புளிப்பு சுவை அதிகம் விரும்புவர்களாக இருப்பார்கள். சனி பகவான் எதையும் தாமதப்படுத்துவார். தாமத திருமணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே போல் சுக்கிரன் சனியை குரு பார்வை செய்தால் தோஷம் குறையும். பரிகாரம் உண்டு. திருமணத்திற்கு பின் இவர்களுக்கு யோகமான அமைப்பு உண்டாகும். இவர்களுக்கு நகையின் மீது அதிக ஈர்ப்பு உண்டு. ஆதலால் நகை தொடர்பான தொழில் செய்யும் எண்ணம் இருக்கும். அதற்கு மற்றொரு கிரகமான வியாழனும் வலிமையாக இருக்க வேண்டும். சிலர் வாகனம் ஓட்டுவதற்கு அஞ்சுவார்கள். சிலர் வாகனம் ஓட்டுவதற்கு அஞ்ச மாட்டார்கள். இந்த வேறுபாட்டிற்கு கிரகங்களுடைய வலிமைதான் காரணம். சனி வலிமையாக இருந்தால் வாகனம் ஓட்டுவதற்கு அச்சம். ஆதலால் வாகனம் ஓட்ட தெரிந்தாலும் ஓட்ட மாட்டார்கள். சுக்கிரன் வலிமையாக இருந்தால் வாகனத்தை வேகமாக செலுத்துவார்கள். இந்த இணைவு உள்ளவர்களுக்கு கண் பார்வை குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு அசுப கிரகங்கள் இணைவதால் கண் பார்வை வெகுவாக பாதிக்க வாய்ப்பு உண்டு. சிலருக்கு கண் தொடர்பான அறுவை சிகிச்சைகள் ஏற்படுவதும் உண்டு. சிலர் நவரத்னங்களின் ஒன்றான வைரம் தொடர்பான தொழில் செய்வார்கள். அதாவது வைரம் பட்டை தீட்டுதல், வைர வியாபாரம் போன்றவை. இந்த தொழில் இவர்களுக்கு மிகுந்த லாபத்தை ஈட்டும்.
டெக்ஸ்டைல் தொடர்பான துறைகளிலும் சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. ராகு இந்த கிரகங்களுடன் தொடர்பு ஏற்பட்டால் இந்த வாய்ப்பு ஏற்படும். இந்த கிரகங்கள் இருக்கும் இடத்தினை பொறுத்து சில குறிப்பிட்ட பலன்கள் ஏற்படும். 7ஆம் இடத்தில் இருந்தால் டெக்ஸ்டைல் விற்பனை தொடர்பு, 10ஆம் இடத்தில் இருந்தால் துணி உற்பத்தி மற்றும் தறி நெய்தல் தொடர்பான துறைகளிலும் வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் வலுவாக இருந்து சனியுடன் இணைவு இருந்தால் சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. பழைய கலைகளை ஏற்றுக்கொள்ளும் ஆர்வம் இவர்களுக்கு அதிகம் உண்டு. அதேபோல் சனி மற்றும் சுக்கிரனுடைய இயல்பால் ஏற்பட போகும் மாற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது சனி என்பது மேகத்திற்கு காரணமாக உள்ளது. குறிப்பா கரிய மேகத்தை சனியுடன் சொல்லலாம். சுக்கிரனின் காரணமாக மழை உள்ளது. நீர் ராசிகளிலோ நீர் கிரகங்களுடன் இணைவுகள் ஏற்படும் போது அதிகமான மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சுக்கிரனிற்கு காரகமாக காய்கறிகள் பழங்கள் உள்ளதால் சுக்கிரனை சனி பார்வை செய்யும் காலங்களில் பழங்கள் காய்கறிகள் விளைச்சல் பாதிக்கப்படும். ஆதலால் விலை உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படி ரிஷபராசினியர்களுக்கு சுக்கிரன் மற்றும் சனி சேர்க்கைக்கான பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது லட்சுமி நாராயணனை சனிக்கிழமையன்று தரிசனம் செய்வது சிறந்த பலன்களை தரும். அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை ரோஸ் கலர் வஸ்திரம் கொடுத்து வழிபாடு செய்வது சிறந்த பரிகாரம். குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினால் சிறந்த மேன்மை மற்றும் தன விருத்தி உண்டாகும். அஷ்டலட்சுமியை வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை வழிபட்டாலும் அல்லது வெள்ளிக்கிழமை சனி ஓரையில் சனிக்கிழமை சுக்கிர ஓரையிலும் அஷ்டலட்சுமியை வழிபாடு செய்தால் நற்பலன்கள் உண்டு. எள்ளில் செய்யப்பட்ட இனிப்பான பண்டங்களை தானமாக வழங்குவதால் சில தோஷங்கள் இவர்களுக்கு ஏற்படாது. அது மட்டுமில்லாமல் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு இந்த தன வசிய யோகத்தால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது 5இல் ஆட்சி பெற்ற புதன் 6ஆம் இடத்தில் சுக்கிரனோடு மத்தியில் இணைகிறாரு. 6ஆம் இடம் என்பது புதனுக்கு நல்ல இடம். அதுவும் சுக்கிரனோடு இணைந்ததால் கலைஞர்களுக்கு தகவல் தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா அமைகிறது. உறவினர்களும் நண்பர்களும் உதவியாக இருப்பார்கள். தடைப்பட்ட சுபகாரிய நிகழ்ச்சிகள் தொடரும் கூடிய ஒரு தருணமா இந்த தன வசிய யோகம் அமைகிறதற்கு ராசிக்கு உரிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் தனது சொந்த ராசியில் இருப்பது சிறப்பு. 7க்குரிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ரியல் எஸ்டேட் முதலிய தொழில்களில் ஓரளவு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்தது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் குரு இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை நிதானமாக யோசித்து செய்யவும், அதே போல் சில நேரங்களில் கவனக்குறைவால் பிரச்சனைகள் வரலாம். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. கோபம் அதிகரிக்கும். கூடுமான வரைக்கும் கோபத்தில் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. குறிப்பா ஜென்ம ராசியில் குரு பகவான் இருப்பதால் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்குவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.